அவருடைய பிறந்த நாள் மற்றும் நினைவு நாள்களிலே மாலை மரியாதைகள் செலுத்தி அவருக்கு அஞ்சலி செலுத்துவது வழக்கம். அது பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இதற்கு முன்பிருந்த சார்பு நீதிபதிகள் கூட அந்த அஞ்சலி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். எல்லா வழக்கறிஞர்களும் சாதி வேறுபாடற்ற முறையில் அவர் அரசியல் சட்டத்தை யாத்தவர், அவர் அரசியல் சட்டத்துடைய தந்தை என்கிற முறையில் அவருக்கு மரியாதை செலுத்துவது வழக்கம். இந்த வகையிலே கடந்த 6/12/2025 அந்த புகைப்படத்திற்கு பண்ருட்டி வழக்கறிஞர்கள் காலையிலே ஒரு 10-10:30 மணி அளவிலே அவருக்கு மாலை மரியாதைகள் செய்து அஞ்சலி செலுத்தினார்கள். அதன் பிறகு அதை அறிந்த பண்ருட்டி சார்பு நீதிபதி திரு அன்வர் சத்தார் அவர்கள் ஒரு மதியம் 2:30 மணி அளவிலே அவ்வாறு அஞ்சலி செலுத்தியது அதுக்கான அனுமதி வாங்கினீர்களா, என்னிடம் கேட்டீர்களா, அப்படி அம்பேத்கர் படம் நீதிமன்றத்தில் வைப்பதற்கான சட்ட விதிமுறைகள் இல்லை, அதுக்கான ஆணை இல்லை. இது ஒரு தலைவர், அதாவது அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த தலைவர், அவருடைய படத்தை இங்கே வைத்து செய்யும்போது மற்ற சமுதாயத்தினர்கள் இந்த நீதிமன்றம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கானது, குறிப்பாக பெண்கள் சமுதாயத்தை சேர்ந்ததற்கானது என்று கருத மாட்டார்களா? இதெல்லாம் யார் செய்வது? இதை நீதிமன்ற ஊழியர்கள் யாராவது பங்கேற்றிருந்தால் அவர்களை உடனடியாக பணிநீக்கம் செய்ய வேண்டும். வழக்கறிஞர்கள் இதை கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தால் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். பலவாறாக ஒரு சாதாரண அடிப்படையிலான ஒரு சில கருத்துக்களை வெளியிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்களை அவர்கள் தெரிவிக்கிற ஒரு செய்தியானது கேள்விப்பட நேர்ந்து அது சம்பந்தமாக பண்ருட்டி வழக்கறிஞர் சங்கத்தில் கூடி பேசி முடிவெடுத்து இன்றைக்கு அவருடைய நடவடிக்கை என்பது அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்துகிற ஒரு நடவடிக்கை. அவரை பற்றி அவருடைய அண்ணல் அம்பேத்கர் இந்த நாட்டிற்காக எவ்வளவோ செய்திருக்கிறார். உலகளவிலே அவருடைய கருத்துக்கள் எல்லாம் எவ்வளவு மதிக்கப்படுகிறது. அவருடைய தத்துவ கருத்துக்கள் உலகளவிலே இன்றைக்கு போற்றி பாராட்டப்படுகிறது. லண்டன் மியூசியத்தில் 2 படங்கள், அதுக்கு முன்னாடி லண்டன் நூலகத்தில் 2 படங்கள் வைக்கப்பட்டதாக சொல்வார்கள். ஒன்று கார்ல் மார்க்ஸுடைய படம், மற்றொன்று அண்ணல் அம்பேத்கருடைய படம் முகப்பிலே இருக்கிறது என்று சொன்னால் அந்த நூலகத்தை அதிகமாக பயன்படுத்தி அதிகமாக இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்தவர்கள் என்ற முறையிலே கார்ல் மார்க்ஸுடைய படமும் அண்ணல் அம்பேத்கருடைய படமும் லண்டனுடைய மிகப்பெரிய நூலகத்தில் வைக்கப்பட்டது என்று சொன்னால் மிகப்பெரிய அவருடைய புகழுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளும், என் பிரதமர், ஜனாதிபதி எல்லாருமே இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கருக்கு புகழாஞ்சலி செலுத்துகிற காலத்தில் சார்பு நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு அன்வர் சத்தார்த் அவர்கள் இப்படி ஒரு சார்பு ரீதியாக ஒரு விஷயத்தை குறைத்து கூறியிருப்பதை வழக்கறிஞர் சங்கங்கள் நாங்கள் வன்மையாக கண்டிப்போம். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர் அதிகாரிகள், உயர்நீதிமன்ற நீதிமன்றத்தையும் சங்கங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.